இந்த நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். சீக்கிரமாக விஜய் காவேரி 2 பேருமே ஒன்றா சேர்ந்து காவேரி பாப்பா அப்பா அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற வீக்கா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி திரும்பி அம்மு பார்க்குறக்காக வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுமே அம்மு சோகமாக உட்காந்துருப்பாங்க. அம்மு, என்னம்மா ஆச்சு? உனக்கு ஃபீவர் தான் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் வந்துட்டு டல்லாக உட்காந்துருக்க? ஹாப்பியாக விளையாட வேண்டியதானே அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, உடனே ஃபீவர் சரியாயிடுச்சு தான் மிஸ், ஆனால் எனக்கு ஏதோ தெரியல, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்ன மாதிரி பாப்பா சொல்லுவாங்க. சரி சரி, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வந்துடு. ஸ்கூலுக்கு வந்தால் எல்லாமே சரியாயிடும், சரியா? அங்கே இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நீ ஜாலியாக விளையாண்டன்னா ஃபீவர் கொஞ்சமாக இருக்கிறது கூட காணாமல் போயிடும், ஓகேவா? நாளைக்கு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்துடணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை மிஸ், எனக்கு ஃபீவரே சரியானா கூட நாளைக்கு மட்டும் நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன், நாளைக்கு நான் லீவ் போட்டுருவேன். அப்பாக்கிட்டேயும் நான் இதை பற்றி சொல்லிட்டேன், நாளைக்கு லீவ் போட்டுருவேன்னு. அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் மிஸ், நாளைக்கு என்னை ஸ்கூலுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்ன மாதிரி பாப்பா சொல்ல, அம்மு, ஏன் அப்படி சொல்கிறம்மோ? என்னாச்சு? உனக்கு தான் ஃபீவர் சரியாயிடுச்சுல்ல, நாளைக்கு மிஸ்ஸுமே நான் ஸ்கூலில் தானே இருப்பேன், அங்கே வந்து நீ ஜாலியாக இருக்கலாமே அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, இல்லை மிஸ், நாளைக்கு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வேண்டி அவங்க அம்மாவோட வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே கஷ்டமாக இருக்கும். என் அம்மா எனக்கு இல்லை, என் அம்மா என் கூட வந்து எந்த ப்ரோக்ராம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு எனக்கு வருத்தமாக இருக்கும் மிஸ், அதனால தான் நான் வரலன்னு சொல்கிறேன். சாரி மிஸ் அப்படின்ன மாதிரி அம்மா சொல்ல, ஐயோ, இதுதானா உன் பிரச்சனை? நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? எல்லாத்துக்கும் நீ ரெடி ஆகிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே இல்லை மிஸ், நான் நாளைக்கு வரல, ப்ளீஸ் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்ன மாதிரி காவேரி பாப்பா இடம் பிடிப்பாங்க. உடனே காவேரி சொல்லுவாங்க, மிஸ் சொன்னால் நீ கேட்பியா கேட்க மாட்டியா அம்மு அப்படின்ன மாதிரி கேட்பேன் மிஸ் அப்படின்ன மாதிரி அம்மு சொன்னதுமே, சரி அப்போ நான் சொல்கிறேன்ல, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வரணும், சீக்கிரமாக கிளம்பி வந்துரு அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு காவேரி கிளம்பலான்னு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியை கூப்பிடுவாங்க. மிஸ், ஒரு நிமிஷம் மிஸ், எனக்குமே நாளைக்கு அம்மாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்திருப்பாங்க, எல்லா கிட்ஸுமே அவங்க அம்மாவோட சேர்ந்து ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவன் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு நாள் தானே மிஸ், வீட்லேயே இருந்துட்டு போகட்டும், அதனால் என்ன அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, என்ன சார் நீங்களும் குழந்தை கூட சேர்ந்து இப்படி பேசுகிறீங்க? அதான் நான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்கன்னு அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை மிஸ், அவள் ஃபீல் பண்ணுவா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப தயக்கமாக பேச, உடனே காவேரி சொல்லுவாங்க, நம்ம அம்மா வந்து ஃபீல் பண்ணாத அளவுக்கு, அவள் வருத்தப்படாத அளவுக்கு நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக அனுப்பிவிடுங்க, எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய்க்குமே லைட்டாக டவுட் வந்துடும். ஒருவேளை காவேரி வந்து அம்மாவோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் இப்படி இன்டெரக்டாக சொல்கிறா போல இருக்குது அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு, ஓகே மிஸ், நான் நாளைக்கு கண்டிப்பாக அம்மாவை அனுப்பி விட்டுறேன், நானுமே வந்துடுறேன் ப்ரோக்ராமுக்கு அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது கரெக்டாக தாத்தா வருவார். தாத்தா வந்துட்டு, என்ன காவேரி இப்போவே கிளம்பிட்ட, சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை தாத்தா, நாளைக்கு அம்மாவை ஸ்கூலுக்கு வர சொல்லணுன்றதுக்காக தான் ஸ்கூல் முடிஞ்சு டைரெக்டாக இப்படியே வந்துட்டேன், நாளைக்கு வரேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, சாப்பிட்டு போமா அப்படின்ன மாதிரி தாத்தா சொல்ல, இல்லை தாத்தா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்லுவார், ரொம்ப நன்றி காவேரி, கண்டிப்பாக இப்படிலாம் மற்றவங்க இருப்பாங்களான்னு தெரியாது, இப்படி எங்களுக்காக ஓடி ஓடி வரதுக்கும், எங்களுக்காக யோசிக்கிறதுக்கும், எங்கள் குழந்தைக்காக அக்கறை எடுத்து எல்லாமே பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உன்னை தவிர வேறு யாருமே எங்களுக்கு இல்லை அப்படின்ன மாதிரி தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ண, பரவாயில்ல தாத்தா, நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல, நான் இப்போ உங்களுக்காக ஒரு உதவி பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக எமோஷ்னலாக வந்துட்டு ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன்னா, நேற்றுக்கு நான் என் அம்மாவை தொலைச்சிட்டு நிற்கும்போது எனக்காக ஓடி வந்தது விஜய் சார் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிற உதவி தானே, ஒரே ஊரில் இருக்கோம், பக்கத்தில் இருக்கோம், இதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஏற்கனவே முன்ன பின்ன எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சவங்க தானே, இதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க தாத்தா, எப்போ வேணும்னாலும் நான் அம்மாவுக்காக கண்டிப்பாக வருவேன். அது என்னமோ தெரியல, நேற்றுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னொன்னே, அதுதான் நைட்டுன்னு கூட பார்க்காம இங்கே ஓடி வந்து தங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாத்தா மனசுக்குள்ளே நினைப்பார், ஆமாம் ஆமாம், 1000 தான் இருந்தாலும் பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லுன்னு சும்மாவாக சொல்லியிருக்காங்க, நீ வந்து அம்மாவே இல்லை, யாருமே இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசை வந்து துடிக்க தான் செய்யும், தவிக்க தான் செய்யும் அப்படின்ன மாதிரி நினச்சிக்கிட்டு, சரிம்மா பத்திரமா பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு காவேரி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுமே அங்கே சாரதா, என்னடி நேற்றுக்கும் வரல,
நேத்திக்கு காலையில் விஜய் தம்பி வந்து உனக்கு ஸ்கூலுக்கு ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னாச்சு காவேரி பாப்பாக்கு எல்லாம் சரியாயிடுச்சா, ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, இல்லைம்மா அவள் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தா. நேத்திக்கு வந்து அவளுக்கு காய்ச்சல் வர்றதுக்கு காரணமே ஸ்கூலில் இருந்துதாம்மா. நேற்றுக்கு ஒரு சர்க்குலர் வந்துச்சு, மதர்ஸ் டேக்கு வந்துட்டு எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாவோட வந்து கலந்துக்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும்னு. நேற்று அதை கேட்டதுலேருந்தே அவள் ஒரு மாதிரியாக தான் இருந்தா, டல்லாக தான் இருந்தா. அதனால் வந்த ஃபீவர் தாம்மா. நேற்றுக்கு மெடிசன் கொடுத்ததுமே நைட்டோட நைட்டாக சரியாயிடுச்சு. நான் இன்றைக்கி போய் அவளை பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போயும் அவங்க போயிட்டு தாம்மா வரேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, அது சரி, அது என்னடி திடீர்னு ஒரு மாதிரி நீ பண்ணுற, திடீர்னு அவங்கள பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன், அவங்களும் இங்கே வரக்கூடாது, அந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து என்னை தொந்தரவு பண்ணுது, அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு பேசுகிறேன். திடீர்னு பார்த்தா இவ்வளோ அக்கறையா, என் அம்மா போய் தொலைனா தொலைக்கட்டும், எங்கேயோ எங்கள் அம்மா போனால் உங்களுக்கு என்ன, குழந்தைய பார்க்க மாட்டிங்களா, குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு பதறி அடித்து ஓடுற, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல, அதுதாம்மா எனக்கும் தெரியல, ஆனால் அவங்க மேலே கோவமாக தான் இருந்தேன். அவர் மூஞ்சிலையும் முழிக்கவே கூடாது, அவர்கிட்ட பேசவே கூடாது, அதே மாதிரி அந்த அம்முக்கிட்டேயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, நம்ம ஒரு டீச்சராக நடந்துக்கணும்னு நானும் திரும்ப திரும்ப வந்துட்டு என் மைண்டை செட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் திடீர்னு வந்து ஏதாவது அம்மாவை பற்றி யாராவது சொன்னாலோ, இல்லை நேற்றுக்கு பார்த்தியா அம்முக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னதுமே எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே பண்ணிருச்சு, ஏதோ பதட்டம் ஆயிடுச்சுமா ரொம்ப. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுமே என் கை காலெல்லாம் நடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வேகமாக அவளை பார்க்கலான்னு போனேன். அங்கே போன இடத்துல அவள் வேற, நீங்கள் இருக்கணும் மிஸ், நீங்கள் இருந்தால் தான் மெடிசின் சாப்பிடுவேன், நீங்கள் இருந்தால் தான் எனக்கு ஃபீவர் சரியாயின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக பேசினாலா. எனக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியலம்மா, அதனால தான் அங்கேயே இருந்துட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி சரி காவேரி, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவெடுத்தேன்னா நல்லா தான் இருக்கும். உனக்கே தெரியுது அம்மு மேலே உன்னையே அறியாமலே எவ்வளோ பாசம் இருக்குது, நீயும் அம்முவும் எப்படி இருக்கீங்கன்னு. அதே மாதிரி விஜய் தம்பியோட மனசும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. சீக்கிரமாக இதை எல்லாத்தையுமே யோசிச்சு நீ நல்ல முடிவாக எடுத்தால் அதுவே எனக்கு போதும்டி. நான் கூட இங்கே இருக்கக்கூட மாட்டேன்டி, கொடைக்கானலுக்கே போயிடுவேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ அம்மா, எப்போ பார்த்தாலும் முதல்ல அதையே சொல்கிறத நிறுத்து. இது நான் என்ன நல்லது நடந்தாலும் நீ ஏம்மா கொடைக்கானல் போகணும், நீ என் கூட தான் இருக்கணும். இப்போ இல்லை, எனக்கு யார் கூட கல்யாணம் ஆனாலும், எனக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் நீ என் கூட மட்டும்தாம்மா இருக்கணும். அதுக்காக நான் கங்காக்கா கூடயும் சண்டை போடுவேன், யமுனா கூடயும் சண்டை போடுவேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, சரி சரிடி, எனக்கும் வந்துட்டு உன் கூட இருக்கணும்னு தான் காவேரி ஆசை. கங்கா வீட்டுக்கு போனாலும் சரி, யமுனா வீட்டுக்கு போனாலும் சரி, என் மனசு முழுக்க உன் மேலே தாண்டி இருக்கும். உன் கூட இருக்கிறது என்னமோ அது அப்படியே பழகிருச்சு. உன் அப்பா போனதுக்கப்புறம் உன் கூட இருந்திருந்து இனி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுடி. அதனால தான் அப்படின்ன மாதிரி சொல்ல, இவ்வளோ பாசத்தையும் இவ்வளோ அக்கறையும் வச்சுட்டு தான் என்னை விட்டு போகிறேன், கொடைக்கானலுக்கு என் புருஷன் வீட்டுக்கே போகிறேன்னு சொன்னியாக்கும் அப்படின்ன மாதிரி காவேரி கலாய்க்க, ஆமாம் அதெல்லாம் சொல்கிறது தான், அதுக்காக போயிடுவாங்களா? நீ என்ன இங்கே பண்ணுவ சொல்லு, பாரு இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ, இல்லை டீ குடிக்க தான் நீ என்ன பண்ணுவ, உனக்கு தான் ஒன்றுமே தெரியாதே அப்படின்ன மாதிரி சாரதா கலாய்க்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஏதோ நீ விருப்பப்பட்டு சரியிறேன்னு தான் நான் கொஞ்சம் கம்மன்னு இருக்கேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் அவங்க காவேரியும் கொஞ்ச நேரம் சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக வந்துட்டு கிளம்பிகிட்ருப்பாங்க. சாரதா, என்னடியாச்சு, ஏன் இன்றைக்கி இவ்வளோ பரபரப்பாக கிளம்பிகிட்ருக்க, அது போக இப்போ 7 மணி தானே ஆகுது, அதுக்குள்ளே என்ன அவசரம் சொல்லு அப்படின்ன மாதிரி கேட்க, அதான் சொன்னனேம்மா இன்றைக்கி ஸ்கூலில் வந்து மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு, எல்லா குழந்தைங்களும் கலந்துக்கிறாங்க அவங்க அம்மாவோட அப்படின்ன மாதிரி சொல்லு. சரிடி, நீ நேற்றுக்கே சொன்ன, நான் கேட்கணுன்னு தான் நினச்சேன், நீ நம்ம அம்மாவோட கலந்துக்கிறதானே, அம்முக்கு வேறு யாரும் இல்லடி நம்மளை விட்டா, அதனால தான் அவளுக்கு காய்ச்சலும் வந்திருக்கு, நீ நேற்றுக்கு சொல்லும்போதே கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, ஆமாம்மா நானும் அதெல்லாம் யோசிச்சு தான் காவேரி பாப்பா கூட நானே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், அதுக்காக தான்மா இன்றைக்கி நான் சீக்கிரமாக போகணும், டிஃபன்லாம் வேணாம் நாங்கள் போய் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, நீ வேறடி நான் நேரத்துலேயே இன்றைக்கி எந்திரிச்சு செஞ்சுட்டேன், நீ உனக்கும் எடுத்துகிட்டு அம்முக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்ன மாதிரி சாரதா எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டை விட்டு கிளம்பி போனதுமே போகிற வழியில் விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. சார் என்ன பண்ணுறீங்க, எப்போ ஸ்கூலுக்கு வர போகிறீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, மிஸ் இன்னும் அம்மு எந்திரிக்கவே இல்லை மிஸ், தூங்கிட்டு தான் இருக்கா, எப்பவும் போல் வந்தால் போதும்ல, சேம் டைமிங் தானே அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை சார் இன்றைக்கி ஒரு 1/2 hour மட்டும் முன்னாடியே வந்து அம்முவை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிங்க மிஸ் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், என்னாச்சு எதனால் 1/2 hour முன்னாடியே கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்கன்றது விஜய் கேட்க,
அதெல்லாம் நீங்கள் வாங்க வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு காவேரி ஃபோனை வச்சுருவாங்க. அப்போவே வந்துட்டு காவேரி பாப்பாவையும் எழுப்பிவிட்டு விஜய் கிளம்பி போகும்போது காவேரி பாப்பா சொல்லுவாங்க, அப்பா வேண்டாமேப்பா, மிஸ்ஸும் வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்கிறாங்க. நீங்களும் இன்றைக்கி சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போகிறீங்க. எனக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகவே இஷ்டமே இல்லைப்பா, லீவ் போட்டுறேனேப்பா அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னமோ அதான் மிஸ் அவ்வளோ தூரம் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்ருக்காங்கல்ல, அவங்க கூப்பிட்டா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நீ இப்போது அங்கே ஜாலியாக தான் இருக்கும். நானும் இன்றைக்கி ப்ரோக்ராமில் பார்க்க தானே போகிறேன். நானும் வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அங்கேயே இருந்து அவங்க கூடயே பார்க்க தான் போகிறேன் வான்னு சொல்லிட்டு விஜய் காவேரி பாப்பா 2 பேருமே போவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா காவேரி பாப்பா மிஸ்ஸை பற்றியே வந்துட்டு பேசிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க காரில். எனக்கு நேற்றுக்கு வந்து மிஸ்ஸு நம்ம வீட்டில் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா. அந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு ஹாப்பியாக இருக்கக்கூடாது, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். சாரதா பாட்டி சொன்னாங்க, உங்களுக்கும் மிஸ்ஸுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு. அது எப்பப்பா ஆகும்? எப்போ வந்துட்டு நீங்கள் மிஸ்ஸை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்க? அப்போ தானே டெய்லியும் மிஸ் என் கூட இருப்பாங்க, மிஸ் என் கூட தூங்குவாங்க, மிஸ் எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்லு. உடனே விஜய் சிரிப்பார். ஓகே எனக்கு புரியுது, ஆனால் எப்போன்னு தான் தெரியல அப்படின்ன மாதிரி அம்மும் வந்துட்டு கலாய்ப்பாங்க விஜயை. சரிடா, ரொம்ப வாயடிக்காத, இதெல்லாம் வந்துட்டு பெரியவங்க தான் பேசணும், நீ எல்லாம் பேசக்கூடாதம்மோ அப்படின்ன மாதிரி சொல்ல, போப்பா இதெல்லாம் நானும் பேசலாம், எனக்கு சாரதா பாட்டியே இதெல்லாம் பேச சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ன மாதிரி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஸ்கூலில் ரீச் ஆனதுமே காவேரி வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி வர சொன்னால் கரெக்டாக 1/2 hour முன்னாடி தான் வருவீங்களா, 1 hour முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி அம்மு குயிக்காக வாடா அப்படின்ற மாதிரி அம்முவோட கையை பிடிச்சி உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. சரி இன்றைக்கி என்ன பார்ட்டிசிபேட் பண்ண போகிற மதர்ஸ் டேக்கு அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, நான் ஏன் மிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் எனக்கு அம்மாவே இல்லையே, நான் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸ் மட்டும்தான், இன்றைக்கி எல்லோரும் பண்ணுறத ப்ரோக்ராமை வந்துட்டு ஜஸ்ட்டு நான் பார்த்துட்டு கிளாப் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்ன மாதிரி அம்மா சொல்ல, சரி உனக்கு அம்மாவாக வந்து நான் வந்தேன்னா நீ ஆக்ட் பண்ணுவியா, நானும் நீயும் சேர்ந்து ஏதாவது ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்ன மாதிரி கேட்க, மிஸ் நிஜமாவா சொல்கிறீங்க, நீங்கள் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா, என் அம்மாவாக நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாண்டா ஆமாம், நேற்றுக்கே வந்துட்டு சர்க்குலரில் உன் நேமும் என் நேமும் எழுதி கொடுத்துட்டேன், நானும் நீயும் சேர்ந்து தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், பிரின்ஸிபல் மேம்கிட்டையும் நான் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, ஜாலி, அப்பா பார்த்தீங்களா, இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, இந்த சர்ப்ரைஸ்க்காக தான் மிஸ்ஸு நம்மளை சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க போல இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், கண்ணெல்லாம் கலங்கிரும். தேங்க்யூ ஸோ மச் மிஸ், இதை கண்டிப்பாக நான் எப்போவுமே மறக்க மாட்டேன், நீங்கள் வந்து அம்முக்காக இவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, பட் ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரியும், பட் நீங்களே வந்துட்டு அம்மு கூட அவளோட மதராக வந்துட்டு இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இப்போ என்ன மிஸ் பண்ண முடியும், இன்றைக்கி ப்ரோக்ராம்னு சொல்கிறீங்க, நம்ம எதுக்குமே ப்ரிப்பேரே ஆகலை, அப்புறம் டான்ஸு பாட்டு எதுனாலும் கொஞ்சமாவது டைம் ஆகும்ல அப்படின்ன மாதிரி சொல்ல, கரெக்டு தான், பட் மதர் கிட்டு 2 பேருமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்படி சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ன மாதிரி காவேரி விஜய் 2 பேருமே மாறி யோசிக்க, உடனே விஜய் ஒரு ஐடியா கொடுப்பாரு. சரி இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும், பட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மிஸ் அப்படின்ன மாதிரி சொல்லுங்கள் சார் என்ன அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, நீங்கள் அம்மு 2 பேருமே சேர்ந்து ரேம்ப் வாக் போங்க, அதுவே ஒரு டாஸ்க்கு தானே, அதை நீங்கள் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும், நீங்கள் 2 பேரும் காஸ்ட்யூம் மட்டும் ஒரே மாதிரி வந்து ஒரே மேட்சிங்காக போட்டுட்டு ரேம்ப் வாக் மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து அம்முக்குமே கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர் ஐடியா சார், எப்படி நீங்கள் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக உடனடியாக வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு பிரெயின் இருக்குன்னே தெரியல, இதவே தான் நானும் லைட்டாக யோசித்தேன், பட் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு என் மைண்டுக்கு கிளிக் ஆகிற மாதிரி சொல்லிட்டீங்க, அம்மு ஓகேவா, நானும் நீயும் சேர்ந்து ரேம்ப் வாக் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே மிஸ் எனக்கும் ஜாலி தான், பட் காஸ்ட்யூம்க்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, மிஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டுருங்க, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்யூம் எல்லாம் உங்களுக்கும் அம்முக்கும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அம்மாவோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துக்கிட்டே தூரமாக நின்று ரசிச்சுக்கிட்டே இருப்பார் விஜய். இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல, இதெல்லாம் எப்படி நடக்குது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன் காவேரி ஏன் குழந்தையோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான், அதுவும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கா, இது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம்
நிரந்தரமாக நடக்கணும் அப்படின்ன மாதிரி விஜய் தூரமாக இருந்து ரசிச்சுட்டு காஸ்டியூம் வாங்குறதுக்காக கிளம்பிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி, அம்மு 2 பேருமே சேர்ந்து சூப்பராக ரேம்ப் வாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. உடனே காவேரி சொல்லுவாங்க, அப்பா வந்ததும் ஒரு வாட்டி நம்ம ரேம்ப் வாக் பண்ணி காமிக்கலாமோ, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. ஓகே மிஸ், டீல். இன்றைக்கி நம்ம தான் வந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறோம். அதை போக நீ அடிஷ்னலாக என்ன பண்ணணும்னா, ரேம்ப் வாக்கை முடிச்சுட்டு உனக்கு தெரிஞ்ச சாங்ஸ் ஏதாவது உன் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி நீ பாடினா கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே மிஸ், எனக்கு ஏற்கனவே வந்துட்டு ஒரு அம்மா சாங் தெரியும், எனக்கு அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த சாங்கை வந்துட்டு நான் ஸ்டேஜில் பாடிடுறேன். நோ ப்ராப்ளம் மிஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சூப்பர் சூப்பர் அம்மோ, கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நம்ம தான் ப்ரைஸ் வின் பண்ணுறோம், சரியா? எப்போவுமே போல்டாக இருக்கணும். ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் இருந்தாலும் நீ டென்ஷனே ஆகக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். யாரையும் பார்த்து பதட்டப்படாமல் பயப்படாமல் இருக்கணும், ஓகேவா? உனக்கு பதட்டமாகவும் பயமாகவும் இருந்துச்சுன்னா நீ ஃப்ரண்ட்டில் வந்து உன் அப்பாவை பார்த்துக்கோ, உனக்கு பயமெல்லாம் போயிடும், சரியா? அவர் மாதிரி தைரியசாலியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல. ஆமாம் மிஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என் அப்பா தான் என்னோடய ஹீரோ எல்லாமே அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்லுவாங்க.